Stop war, save people, spread love. Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் தாங்க இருக்கோம். இன்னும் சிலிகுரி போய் சேரல, அதுதான் பெரிய டாஸ்க்கு. நேற்று நைட்டு சர்வீஸ் பண்ணதுனால லேட் ஆகிடுச்சு, வண்டி சர்வீஸ் பண்ணதுனால. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அவசரப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் நம்ம தெரியுது அவங்களுக்கு, நம்ம ஆல்ரெடி காயல்பட்டினம் வழியாக வந்திருப்பார் சைக்கிளிங்கில், நார்த் ஈஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை நான் மீட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கடைசியில் இங்கே வந்து வெஸ்ட் பெங்கால்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் பிளான் பண்ணல, சத்தியமாக பிளான் பண்ணல. ஷோரூமில் இருந்துகிட்டு இருக்கும்போது சரி கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு தானே வந்திருப்பார் அவர், அப்போ நம்ம கால் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணேன். ப்ரோ நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நாள் எவ்வளோ என்ன ப்ராச்சு இவ்வளோ நேரம் வர்றதுக்கு? பரவாயில்ல, நான் அப்படியே வந்துட்டேன். என்னென்னா நமக்கு இப்போது லாங் ஜேர்னிலாம் போகும்போது சரி ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக போகிறேன். ஆமாம், அந்த 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு நாள் ஸ்டே. ஏன்னா அங்கங்கே தைஸ்லாம் பிடிச்சிக்கும், அதனால ஒரு நாள் ஸ்டே. நம்ம வெயிட் பண்ணி அப்படி தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நல்ல ரோடாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க. ஆமாம், நல்ல ரோடாக இருந்தால் கொஞ்சம் லாங் போயிடுவேன். கம்மி ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தால் கம்மியாக தான் போவேன். ஓகே ஓகே. அதை பொறுத்து தான் நாள் ஓடுது. பரவாயில்ல, போயிட்டு இருக்கேன். ஆனால் உங்களை நான் அனுப்பி விட்டுட்டு நான் உங்களை வந்து பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலி அன்னைக்கு சொன்னேன், அவருக்கு நம்பிக்கை இருக்குமா என்னன்னு தெரியல. நான் இந்த மாதிரி நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் என்ன சொல்லி நினச்சிருப்பாரு, எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறான் போல இருக்கேன். அப்படிலாம் இல்லைண்ணா, நம்ம வந்து புது பைக்கில் வந்து பிடிச்சாச்சு. அவரின் மூலமாக தான் இன்னைக்கு ஸ்டேவே கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே தான் எங்களுக்கு ஏசி, ஆக்சுவலி ஃபுல் ஏசியில் இருக்கிற ஒரு ஸ்டே வந்து இவருக்குடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவர் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மீட் பண்ணாங்க. வந்து ஒரு அக்கா தான் ஒருத்தங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது என்ன ப்ராப்ளம்னாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஓகே, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன், இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னப்போ அவங்க உடனே ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. சப்போர்ட்டை பார்த்தீங்களா? நார்த் இந்தியாவில் நம்ம நார்த் இந்தியன்ஸை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்களோட சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்கிற காளியா சவுக்கா, இந்த காளியா சவுக்குங்கிற ஒரு ஊரில் 2-3 பசங்களை பார்த்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்து வேறு லெவலில் நமக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க பைக்கிங் கம்யூனிட்டி தான் வச்சுருக்காங்க, ஆனாலும் சைக்கிளிஸ்டான அவருக்கு நல்ல சப்போர்ட்டு. அவர் மூலமாக அவர் தான் எனக்கு சொன்னார், ஒரு பிரதர் வராரு, நீங்கள் ஸ்டே தாராளமாக ப்ரோன்ட்டு வர சொல்லி எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் கொடுத்து இதுக்கு ஒத்த பைசா அவங்க வாங்கலை. நாங்கள் கொடுக்குறோன்னோ வேண்டாம் ப்ரோ, எங்களோட கெஸ்ட்டு நீங்கள் அப்படின்ட்டு உரிமையாக பய அப்படின்ற மாதிரி அந்த பையன் பண்ணது நசீர் அப்படிதானே, நாசர் பண்ணது எனக்கு மறக்கவே முடியாது. தேங்க்யூ நாசர், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி சிலிகுரி போகிறேன். ப்ரோவும் சிலிகுரி போகிறாரு. அவர் என் கூட வருவாரான்னா முடியாதுல்ல, அவர் என் கூட வர. ஆமாம், அவர் இப்போ 30 கிலோமீட்டரில் போயிட்டுருப்பார், நான் 130 போயிட்டுருப்பேன். வேலைக்கு ஆகாது. நான் ஒரு நாள் முன்னாடி போயிடுவேன், அவர் ஒரு நாள் பின்னாடி வந்து சேருவார். அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். நம்ம சிலிகுரி, ஆனால் நான் சிலிகுரி டிஸ்டேஷன் போடல கைஸ். எங்கே போடுறேங்கிறது நான் உங்களுக்கு மோட்டோ விளையாக்கிங்களா தெளிவாக சொல்கிறேன். போலாமா? கீழே வந்து பேக்கிங் பண்ணிட்டேன்னா எல்லாமே இதாக இருக்குது. நாங்கள் 3வது ஃப்ளோரில் இருக்கோம். இது எல்லாத்தையும் மாடு மாதிரி தூக்கிட்டு கீழே இறங்கணும். ஒரு லிஃப்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஹோட்டல்லாம் காட்டினேன்னாச்சுன்னா அதுவே தனி கண்டென்ட்டுங்க, அவ்வளோ ஒரு வேறு லெவலில். ஆனால் ஊர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, பெரிய ஊர் தான். ஆனால் இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குன்னாங்க. நல்ல வேலை எங்கள் ரூமில் நாங்கள் படுக்கிற இடத்துலலாம் துப்பி வைக்கல, மற்றபடி எல்லா இடத்துலையும் துப்பி வச்சுருக்காங்க. ஓகே, கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாம் பேக்கப் ஆகிடுச்சு. ப்ரோவோடைய வண்டி வந்து இப்படி பக்கா பேக்கப்பு, என்னோடதும் பேக்கப்பு. 2 பேரும் சிலிகுரியை நோக்கி போகிறோம். யார் முந்த போகிறோன்னு போட்டி, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி. அடித்து நொறுக்க போகிறேன், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அவர் மெல்ல ஓட்டி போய் சேர்ந்துருவார், நான் அங்கங்கே படுத்து தூங்கிடுவேன். இதான் கதை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு காலைல 7:30 மணிக்கெலாம் முழிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து இது என்னது மண்பானையில் தான் டீ. ஸோ இங்கே மண்பானையில் டீ போடுறாங்கல்ல, வேறு லெவலில் இருக்குது டீ, சூப்பராக இருக்குது. நம்ம டிஸ்போசபிள் கப்பு யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஆனால் மற்றபடி எல்லா பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு மட்டும் டிஸ்போசபிள் கப்பு கிடையாது. என்ன மக்களே, ஏன்டா இப்படி இருக்கிறியோ? இந்த ஊரில் தாங்க தங்கியிருந்தோம். செம்ம பிஸியான ஊர், ஆனால் பயங்கர குப்பையான ஊர். காய்ஸ், இங்கே பஸ் ஸ்டாண்ட் போல் இருக்குது பாருங்கள், சவுண்டு ஓவராக இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு ஊர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பிரபுதேவா ஒரு படத்தில் அடிப்பார்ல, சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நகு நாகப்பட்டினம். ஏறுறவங்களாம் ஏறி, இறங்குறவங்களாம் இறங்கி. ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் தான்.
கூப்பிட்டு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பஸ்ஸுங்க நிறைய வருதுங்க. அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ, வேற எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ எல்லாம் வந்துட்டாங்க. காலையில் கிளம்புறதுக்கு நமக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்திருக்காங்க. நேற்று நைட்டு நம்ம கூட ஃபுல்லாக இருந்தாங்க, இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்திருக்காங்க. வேற லெவல் அல்டிமேட். ஸோ காளியா சவுக் அட்மினில் ஒருத்தர் இவர் நாசர், என்ன ப்ரோ நாசர், அவரும் ஒருத்தர் இம்தியாஸ் கான், இப்படி 5 பேர் அட்மினாக இருக்காங்க. செமையாக பண்ணுறாங்க. ஒர்த்தான ஒரு கம்யூனிட்டி குரூப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ காளியா சவுக் நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். காளியா சவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். ரைடர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கவனிக்கிறாங்க. ஃப்ரீயா மனம் இல்லாமல் ஹாப்பி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ டோன்ட் ஃபார்கெட் யுவர் கம்யூனிட்டி குரூப். ஓகே ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த அன்பு தாங்க, இந்த அன்புக்காக தான் இதெல்லாமே செய்கிறோம். நம்ம இந்த அன்பு நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ஊர்லேருந்து நம்ம கிளம்புறோம். இந்த ஊர் மக்களை பிரிய மனம் இல்லாமல் சுற்றி நம்மளை நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரோ டோன்ட் ஃபர்கெட் மீ. ஓகே ஐ டோன்ட் ஃபர்கெட் மீ. கண்டிப்பாக சரி. ஓகே ப்ரோ. ஒரு ஆக்சுவலி நோன்பு வச்சுருக்கிறாரு. நைட்டு தூங்கிட்டு முடிச்சிருப்பாரு விடியாலில். ஆனாலும் எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டார். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain, you already know. Turn that to let's go. Let's go. அங்கேருந்து ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அவங்கள எல்லோரும் மிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன். நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்க. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-20 கிலோமீட்டர் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஜுபுரம் பின்னாடி அவர் சேம் டைம் தான் கிளம்புனோம். அப்புறம் நான் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்தில் போட்டு நின்றுட்டேன். தம்ப்நெயில் எடிட் பண்ணி மணி வந்து பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. ஸோ 9 மணிக்கு போல் வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் எடிட் பண்ணி நின்றுட்டேன். அதுக்குள்ளே தலைவர் கிராஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டார். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு அந்த முயலாம கதை, முயல் இப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கங்கே நின்றுடும். ஸ்பீடாக போனாலும் அங்கங்கே உரம் கட்டிடும். ஆனால் ஆமாம் அது பாட்டுக்கு சாலிடாக போயிட்டுருக்கோம். இதான் நடக்குது. நான் சத்தியமாக நான் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னேன். பட் ஆனால் ஆரம்பத்தில் இதான் நடக்குது. எனக்கு முன்னாடி போயிட்டார் அவரும் சிலிகுரி தான் போகிறாரு, நானும் சிலிகுரி தான் போகிறேன். பட் சிலிகுரி தாண்டி நமக்கு வந்து டெஸ்டினேஷன் வச்சுருக்கேன். பட் அதை இப்போ முடிவு பண்ணலை. நம்ம பிளான் பியில் ஒன்று வச்சுருந்தேன்னு சொல்லலாம். அந்த பிளான் பியை இப்போ பிளான் ஏவை மாற்றிருக்கேன். ஸோ இப்போ பண்ணுறது பிளான் பியை பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சிலிகுரி போனதுக்கப்புறம் பிளான் ஏ வந்து செய்ய ஆரம்பிப்பேன். எப்படி டெய்லி பண்ணுறது போர் அடிக்குதுல்ல, அதேமாதிரி உல்ட்டாவாக பண்ணி பார்ப்போமே. எப்போவுமே பிளான் ஏ சொதப்பிடுது, அதனால் பிளான் பியை எடுக்கிறோம். இப்போ பிளான் பியை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்புறம் அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டுனா பிளான் ஏ எடுத்துக்கலாம்ல. எப்படி நம்ம ஐடியா. மணி 9:15 ஆகுதுங்க. அந்த பனி மட்டும் பாருங்கள், மிஸ்ட்டை மட்டும் பாருங்களேன். என்னமோ காலையில் 5 மணி 6 மணி மாதிரி இருக்குது பாருங்கள். பயங்கர பனி. வேன்காரன் அவ்வளோ தைரியமாக வரான் பாருங்க. இந்த லாரி பக்கத்தில் போய்ட்டு தான் ரெட்டு கட் பண்ணான். ஏன்னா லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆப்போசிட்டில் வரோங்கிற பயம் கிடையாது. ஐயோ ராமா, இப்படி பண்ணுறாங்களே. உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இவங்கள தலையில் ஒரு குட்டி கொஞ்சமாச்சும் படிங்கடா டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. எங்கே பேரிகார்டு இருக்குங்க. இது வரைக்கும் வந்ததில் எங்கேயுமே நான் இந்த மாதிரி பேரிகார்டு பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒவ்வொரு ஊர் ஜாயிண்ட் ஆகும் போதும் இல்லைனா ஜங்ஷனில் பேரிகார்டு வச்சு அடைச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நானும் அங்கேருந்து வந்துட்டுருக்கேன். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், காட்டணும்ல. இந்த வண்டி தாங்க, இந்த வண்டிக்கு நம்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஆர்டிஓ அப்ரூவ்டு கிடையாது. ஆனால் இவங்க ஹேண்ட்மேடு வண்டிங்க, வெஹிக்கிள். இது எந்த ஒரு கம்பெனியும் இதை தயாரிக்கிறல. ஏதோ ஒரு சேஸை அவங்க எடுத்து போட்டு சேஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்புறம் வீல் ரெடி பண்ணி அந்த என்னது ஆக்சில்லாம் ரெடி பண்ணி பாருங்களேன். ஸ்டேரிங் வேறு 3 வீல் வண்டி. ஸ்டேரிங் ரெடி பண்ணி பக்காங்க.
இந்த வண்டியில் டன்னு கணக்கில் லோடு வச்சு இழுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வில்லேஜ் விஞ்ஞானிகளாக இருக்காங்களா. 3 வீலு பார்த்தீங்களா, ஸ்டேரிங்கு, அப்புறம் 3 வீலு. ஸோ இங்கே உள்ள ஆட்டு மந்தங்க நம்ம ஒரு மாதிரியே இருக்குது. ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வேலை பேசுகிறாங்க இவருங்க. சண்டை போடாமல் ஆட்டை விற்கலங்கய்யா. எல்லாமே செம்மறி மாதிரில இருக்குது. கிடா ஒன்றுமே காணுமே. நமக்கு கிடா கறி தான் நல்லாயிருக்கும். பண்டுவா அப்படிங்கிற இடத்துல ஆட்டு மந்தை, அதாவது என்ன சொல்கிறது, மாட்டுத்தாவணிம்பாங்களா, அது மாதிரி ஆட்டுத்தாவணி இருக்குது. ஆமாங்க, ஆட்டுத்தாவணி தான் சொல்லணும். மாடு விற்றா மாட்டுத்தாவணி, ஆடு விற்றா ஆட்டுத்தாவணி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கிழங்கு உருளைக்கிழங்கு 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 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா உருளைக்கிழங்கு. எவ்வளோ வண்டி? 1/2 கிலோமீட்டருக்கா வந்திருக்குங்க. எங்கே போகுது? கம்பெனிக்குள்ளே போகுது. அரைப்பைங்கள உருளைக்கிழங்க. காய்ஸ், ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ நீ வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு. அவர் என் வீடியோவில் என்ன எதிர்பார்த்து வந்தாருன்னு தெரில. நமக்கெல்லாம் அவுத்து போட்டு ஆட தெரியாது சாமி. பேசிகிட்டு இருக்கிறதுனா நம்ம ட்ராவல் வீடியோங்க இது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் இந்த ஊரில் நான் இருக்கிறது வந்து சிலிகுரி பக்கத்தில் இருக்கிறேன். ஸோ இந்த ஊரில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ரோடு இப்படி இருக்குது, வண்டி இப்படி இருக்குது, பில்டிங்ஸ் இப்படி இருக்குது, இங்கே மக்கள் இப்படி இருக்காங்கங்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. லைவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் மேலே முன்னாடி உட்காந்து கேமரா வச்சுக்கிட்டு நான் இப்படிலாம் பார்த்துறேங்கிறத விட நான் உங்களுக்கு லைவாக இதை பார்த்து உடனே பேசி அந்த நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி போடுறது எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு நண்பர் சொன்னது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டங்க. ஏன்பா அப்போ என்னதான்ப்பா நீ எதிர்பார்த்து வந்த? சத்தியமாக சொல்லுப்பா, ஏதாவது சொல்லு. நான் திருச்சி சாதனை மாதிரி ஏதாவது பண்ணணுமா? சொன்னா செய்வேன். இல்லை ஜிபி முத்து மாதிரி ஏதாவது பண்ணணுமா? ஆனால் நான் ஜிபி முத்து மாதிரி பண்ணுறதுக்கு லுங்கிலாம் போடுறதில்ல சாமி, அது வேறு இருக்குது. ஸோ இதை எதிர்பார்த்து வந்தேன்னு சொல்லி நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன் சாமி. எனக்கு இந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது நம்மளையும் மதித்து அவன் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே நான் ரைட்டில் இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எதை பற்றியும் எனக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து அகைன் ஒரு ஷார்ட்டை வந்து திருப்பி போட்டிருப்பேன் சைதாப்பேட்டை சென்னையில் உள்ள வீடியோவில். ஸோ அதையுமே வந்து சொன்னீங்க, நிறைய பேர் இன்டிமேஷன் பண்ணிங்க. இந்த தப்பு அடுத்ததாக வராத மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி இந்த ஆங்கிள் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வியூவில் வச்சுருந்தேன். நிறைய பேர் அது எனக்கு பிடிக்கல ப்ரோ, நீங்கள் வியூ வைடு வியூவே வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ வைடு வியூ வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய சஜஷன், ஏன்னா என்னுடைய பயணங்கள் வந்து எனக்கு இனிமையாக இருக்குது, அதை பார்க்குற உங்களுக்கு இனிமையாக நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற சஜஷனை நான் கண்டிப்பாக கேட்டு நடக்க ஆகணும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், தவறே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலிகுரிக்கு 221 கிலோமீட்டர் இருக்குது. மதியம் 2:30 மணிக்கு போய் சேருவோன்னு கூகுள் சொல்கிறாங்கோ. உருளைக்கிழங்கு இங்கே நிறைய வளையுதுங்க. இந்த பாருங்கள், இந்த லாரி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. இதேமாதிரி 100கணக்கான லாரி பார்த்தேன். இவங்களுடைய ஃபுட்டில் பூராவே உருளைக்கிழங்கு இருக்குது. நமக்கு எப்படி வெங்காயம் இருக்கோ அதேமாதிரி எல்லா ஃபுட்டுலேயுமே இவங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்குது. சிக்கன் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போடுறாங்கங்க. நம்ம என்னத்தை சொல்ல, சிக்கன் குழம்புல போட்டால் ஓகே, சிக்கன் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போடுறாங்க. அடா என்னடா அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட வேண்டியிருக்கு நமக்கு. அதை கறின்னு எடுத்து கடிச்சிட்டேங்க. அதனால் அந்த வேதனையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்போ இவ்வளோ பெரிய கறி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து கடிச்சா உருளைக்கிழங்கு பல்பாயிடுச்சு. நல்ல வேலை அங்கங்கே பேரிகார்டு வைக்கிறது இந்த மாதிரி ஊருக்கு சேஃபு தாங்க. அண்ணாச்சி நிற்கவா? ஓ நான் போகணுமா? சரி சரி. இது துர்காப்பூர் 18 கிலோமீட்டர், ராய்கஞ்ச் 22 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நான் ராய்கஞ்சிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும் மாதிரி சொல்லுது கூகுள். ஆனால் நான் சிலிகுரியிலேருந்து கேங்டாக் போகிறதுனால அது லெஃப்ட் எடுக்க சொல்லுது. நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிடணும். சொர்க்கமே என்றாலும் அது வெஸ்ட் பெங்கால் போல வருமா டன் 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 டன். அவ்வளோ அழகாக இருக்குங்க காலையில் நேரத்துக்கு. ஸோ அந்த பாட்டை அப்படியே ஒரு ரீமிக்ஸாக நான் இங்கே பாடிட்டுருக்கேன். ஏலேலேலோ பாட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லையே, ஆடுமையில் நித்தம் பாடுமையில் சத்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலையும் அடிச்சு மாமே அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே. செமையான பாட்டுலாங்க. உண்மையில் அந்த பாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த அளவுக்கு சொர்க்கமாக இருக்குங்க நம்ம ஊர், நம்ம இந்தியா, நம்ம இன்க்ரெடிபிள் இந்தியா. இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்காக தான் நான் அந்த பாட்டை வந்து ஹம் பண்ணேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்கோ.
ஹாய் பாய் பாய் சொல்கிறா. பாய் சொல்ல மாட்டான் போல இருக்க, ரொம்ப கோவக்கார பயலாக இருப்பான் போல இருக்கு. பட் ஆனால் இப்போ தான் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, 10:30 ஆகுது, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி ரைடில் ஃபஸ்ட்டு பிரேக். ஒரு சிங்கிள் ரோடு ஒரு 20 கிலோமீட்டர் வந்துச்சு, வச்சு செஞ்சிச்சு. நம்மளை கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல கிளைமேட்டு, ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சேன். பட் ரோடில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கப்புறம் 4 வே ஏறுது, ஆனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இந்த டைவர்ஷனில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ நல்ல சாப்பிடல. இந்த சிங்கிள் ரோடு இல்லைன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், நேராக சிலிகுரி தான் போயிருப்பேன். ஆனால் சிங்கிள் ரோடுனால நமக்கு டயர்டாக ஆகி போய் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு டீயும் ஒரு பட்டர் பிஸ்கட் இவ்வளோ சைஸாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும். தம்பி தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாப்புல. தேங்க்யூ பையா. சிரிக்க பண்ணிக்கிறாப்புல, சிரிக்கிற காசு கேட்குறாப்புல. இங்கேயுமே வந்து இதுதான், டிஸ்போசபிள் டப்பா கிடையாது. நம்ம டீ இங்கே இருக்குது. ஸோ நான் அந்த பையனை வந்து பையான்னு சொல்லிவிட்டேன். நம்ம ஊரில் பையான்னா குட்டி பையனா பையா அங்கே வாடா அப்படிம்போம். இங்கே பையான்னா அண்ணான்னு அர்த்தம்ல. நான் வந்து பையான்றேன், குட்டி பையன் நினச்சிக்கிடுவேன். என்னடா எவன்டா கிறுக்கவன் என்ன அண்ணான்னு கூப்பிட்றான்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்கான். டீ சூடாக இல்லை, இன்னொரு டீ குடிப்போம். பையா ஏக் வேஸ்ட் கரோ பையா பல பிளாஸ்டிக்கு. பாருங்க, ஒரு கப்பு இன்னொரு கப்பு டீ கேட்டால் வேஸ்ட் பண்ண சொல்கிறான். எனக்கு மனசே இல்லை இந்த கப்பு இது கப்பை வேஸ்ட் பண்ணுறதுக்கு. பிளாஸ்டிக் கப்புனாலும் துறதிக்கு போடலாங்க, அழகாக இருக்குது. மண்பானையில் செய்கிறக்கு அவ்வளோ கஷ்டம். இதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுங்க, வேறு கப்பில் தரேங்க. பாருங்க, அடுத்த கப்பு தந்துட்டான். இந்த கப்பு வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் அவன் தந்துட்டான், பரவாயில்ல. யா नाम क्या? दही चूरा है गाइस. என் தம்பி ஒரு ஃபுட்டு பக்கத்தில் கொடுத்துருக்குறான் பாருங்க, தகி சூறாவான் இதுக்கு பேர். நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, நெல்லை மிடித்து அதனோ சொல்லுவாங்க, அவளையும் தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. காலையில் சாப்பிட்றாங்க, செம்ம ஹெல்த்தி போல் இருக்குது. இது நம்ம ஊரில் வந்து தயிர் போட மாட்டோம், நம்ம வேறு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி ஏதோ சம்திங் போடுவோம். ஆனால் இங்கே வந்து தயிர் போட்டு செம்மையாக இருக்குது. कितना रुपया भैया? 25 10 रुपये है. ओके 25 ना 10 रुपये தானே? 25 है. 25 है. 1000 गाइस. அவர் பாருங்களேன், பெட்ரோல் சைடும் போட்டலை, பெட்ரோல் உள்ள மூடியும் போட்டலை. ஏன் அப்படி போகிறான்னு தெரியலையா. நான் பெட்ரோல் பங்க்லேயே பார்த்தேன், சல்லுன்னு எடுத்து ரோட்டுக்கு வந்தான். இப்போ அப்படியே போகிறான். சொல்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா நான் அவனை ஓவர்டேக் பண்ண பார்க்குறேன்ட்டு விரட்டி போகிறான். நல்லா இருறா காய்ஸ். பைபாஸ் வேலை நடக்கிறதுனால சிங்கிள் ரோட்டில் டைவர்ட் பண்ணி விட்டுடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஐயா அப்துல் கலாம் ஃபோட்டோ, தாகூர், ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வெஸ்ட் பெங்காலில் ஒரு இன்டீரியரான கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். பைபாஸ் போகுது, நானும் போகிறேன். பையா பெட்ரோல் மூடி. அதான் ஓவர்டேக் பண்ணி சொல்ல வந்தா, என்னையே தூக்கிட்டு போகிறான். பார்த்தீங்களா, காயல் 92 ரைடர்ஸோட ஹியூமனிட்டி. சைடு ஸ்டாண்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் ஹியூமனிட்டியாடா டேய். ஐயோ டிராஃபிக். அடிங்க சார், அவனை அடிங்க சார். டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்கு, ஓட்டியாரான். எவ்வளோ போலீஸ் ஒரு சிக்னலுக்கு? லாரிகள் ராஜா. ஒரு லாரி எவ்வளோங்க ரேட் இருக்கும்? இஷ்டத்துக்கு என்னமோ பைக் வாங்கி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கானுங்க. இவர் ஒரு பஜாரில் கார் நிற்க வேண்டிய இடம்லாம் லாரி நிற்கிது. பைக்கு மாதிரிலாம் வாங்கி குமிச்சு போட்டிருக்கானுங்க. அரே பையா, நம்மள் கன்னியாகுமரிலேருந்தே வரான், கொஞ்சம் கேப் கொடுங்கோ, நம்மள் பூந்து போயிடுவான். இப்படியே பேக்லேயே போயிட்டுருக்கதும் நம்மளுக்கு கடுப்படிக்கிறான். இங்கே கீழே உட்காருங்கடா, என்னடா பண்ணிகிட்ருக்க டேய்? கால் டாக்ஸியில் கீழே தான்டா உட்காரணும், மேலே உட்காரக்கூடாதா? அட பாவி மண்டையா, ஒன்றைய வச்சுக்கிட்டு. ஏதோ ராமர் விசேஷம் போல் இருக்குது. ஹனுமார் படமோ ராமர் படமோ அந்த காவி தொப்பிகளும் ஏகப்பட்டது இருக்குது. நான் ஒரு தொப்பி வாங்கலான்னு பார்க்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த கலர் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆத்தா ஒன்றும் பேச இல்லை, ரோட்டை கிராஸ் பண்ணு.
எவ்வளோ பிஸியாக இருக்கா பாருங்க. நார்த் வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன் இப்போது. நான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். எதனாலன்னு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா 2-3 பேர் சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால், 2-3 லாரி டிரைவரும் சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், அதுவும் நார்த்துலாம் ஓகே ரொம்ப சேஃப் தான் அப்படின்ட்டு. ஸோ போலீஸும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஒரு சின்ன ஜங்ஷன் வந்தாலும் சரி போலீஸ் இருக்காங்க. டல்கோடா, டால்கோடா நம்ம தல்கோடான்னு சொல்கிறோம், அவங்க டால்கோடான்னு சொல்கிறாங்க. உச்சரிப்பு அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க. குட்டி பீகார்னு ஒன்று வருமா? பீகார் தான் கைஸ். இதில் வந்து சோட்டா பீகார்னு சொல்லி ஒரு ஊர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரத்தான் செய்யுது வண்டிகள். நமக்கு சொன்னாங்க, ஒரு லாரி டிரைவர் தான் சொன்னார். பார்த்தீங்களா பீகார். இது வந்து ஆக்சுவலி பீகார். எப்படி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு சின்ன இடம் மட்டும் ஒரு 10-15 கிலோமீட்டர் பீகாரில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சேம் அதே மாதிரி தான் வண்டியோட இதிலலாம் பீகார் போட்டிருக்குங்க. ஓட்டா லூஸு அப்படி திரும்புகிறாவோ அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுறாவோ. என்னம்மா நம்ம அப்படி கண்ணில் விளக்கத்தினை ஊற்றிட்டு தான் வர வேண்டியிருக்கு. இல்லைன்னாச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுவாளோ போல இருக்கு. சரி என்னத்தை செய்யுங்க, சாரிங்க. நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் வந்தேன். அதனால தான் அந்த பொம்பளை திரும்ப உடனே பார்த்துட்டேன். எனக்கு என்னான்ல வாராவா. சரி திரும்பிட்டு ஒரு எட்டு பார்ப்போம். हाईवे भैया हाईवे ஓகே. ஹைவே ஷாப்புன்னு சொல்லணும். நான் வந்து பையான்ட்டேன். அவர் பார்த்தா எனக்கு போலீஸ் மாதிரியே இல்லைங்க. அதனால தான் பையான்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் யோசிச்சேன், ஆகா இந்த ட்ரெஸ் தானே போலீஸ்காரங்க போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. அட்டா இங்கேயே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களே மலை மேலேஸில் ஏறுறதுக்கு. செம்மல்ல, பக்கத்தில் ட்ரெயின் ட்ராக் வேறு. அதில் இப்போ ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா நானும் அதுவும் போட்டி போடலாம். ஆனால் அது ஸ்வங்கின்னு போயிடும். நம்ம ஆஃப் ரோட்லலாம் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. அந்த பாருங்கள், வண்டி வந்து இவ்வளோ லக்கேஜோட நின்றுட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு இல்லை. ஆஃப் ரோடு செஷனுக்கும் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் தான் தெரியும். நிறைய பேர் ஆஃப் ரோடு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல முடியும். ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் அடிச்சுருமாங்க. முச்சிக்கா ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா த கிரேட் இன்டர்நேஷ்னல் தாஷி கமாங் ஸ்தூபா அப்படின்னு சொல்லி சிலிகுரி ஊருக்குள்ளே ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு லடாக்கில் பார்த்த அந்த மாதிரி ஸ்தூபா, சாந்தி ஸ்தூபா அந்த மாதிரி அதையும் பார்த்தாச்சு. என்ன பையா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? வேற லெவலு. அச்சிக்கா வந்து சென்னையில் வேலை பார்த்தியா? எவ்வளோ நாள்? மேடவாக்கம். சூப்பர். ஸோ கைஸ், நடு சிலிகுரிக்குள்ளே இருக்கேன். ஸோ இதுதான் NH10. இதுதான் வந்து நம்மளை கேங்டாக் கூட்டிகிட்டு போக போகுது. பட் நான் வந்து பிளான் ஏவும் இல்லாமல் பிளான் பியும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லை. ஸோ இப்போ தான் போட்டேன் நான். இங்கே ஒரு ரிவரில் வந்து நம்ம ரிவர் பெட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு டென்ட் ஸ்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது கிடைக்குமா என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு சப்போஸ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஸ்டே பண்ணுவேன். நான் அதுக்கு தான் போட்டிருக்கேன். 5 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருன்னு சொல்லுது. இப்போ 3:30 மணி. 1.25 மணி நேரத்தில் அந்த டெஸ்டினேஷன் போயிடுமா. 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதே ரோடு நம்ம NH10. ஆக்சுவலி நான் நின்று மேப் போடும்போது பக்கத்தில் டீ இருந்துச்சு. அதனால் ஒரு டீ குடிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து டீலே கதை ஓடுது. பட்ஜெட் மிச்சம் தானே, காசு மிச்சம் தானே. 10 ரூபா டீயோட வேலை முடிஞ்சிருது. டீ 2 பட்டர் பிஸ்கெட்டோட வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து நேராக NH10 வழியாக போய்கிட்டே இருப்போம் கேங்டாக். சிலிகுரி வந்து வெஸ்ட் பெங்காலோட கடைசி
அதனால் சிக்கிம் வண்டிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸு அது இதுன்னு சிக்கிம் எஸ்கே போட்ட வண்டிகளும் நிறைய இருக்குது. எஸ்கேனா சிவகார்த்திகேயன் தானே, இங்கே எல்லாருமே சிக்கிம் சொல்கிறாங்கங்க தெரியாமல். கிளைமேட் அப்படியே கூலிங் ஆகுது, ஒரு மலை மேலே ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. நம்ம வால்பாறை ஊட்டியெல்லாம் கீழே ஏற ஆரம்பிக்கும் போது இருக்கும் இல்லையா ஏரியாக்கள், சேம் அப்படியே கிட்டத்தட்ட இருக்குதுங்க. சிங்கிள் ரோடு, 2 பக்கம் நல்ல சூழ்ந்த மரங்கள். பெங்கால் சஃபாரி, ஓ ஜங்கிள் சஃபாரியா, அந்த யானை சஃபாரி போல் இருக்குங்க, வேறு லெவலு. ஆனால் நம்ம இதெல்லாம் போக முடியாது இப்போ, அதெல்லாம் நேரம் இல்லை. ரிட்டர்ன் வரும்போது வேணால் பார்த்துக்கலாம். நம்மளுடைய நோக்கம் பூராவே கேங்டாக்கை நோக்கி தான் இருக்கணும். ஸோ கேங்டாக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன் போட்டிருக்கேன்ல, அந்த லொக்கேஷனை பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அது முடியுமா முடியாதான்னு எனக்கும் தெரியலை, அங்கே போனால் தான் தெரியும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம சகோதரி ஒருத்தங்க தமிழ்நாட்டிலேருந்து பைக்கில் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அப்போது திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தீக்ஷா ரிவர், அந்த போகிற தீக்ஷா ரிவர் போகிற இடத்துல திரிவேணி சங்கமம்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணலாம் அந்த ரிவர் பெட்டில். ஸோ அதில் வந்து அதான் நான் லொக்கேஷன் போட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த லொக்கேஷன் நம்மளை அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில, அதாவது படுக்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. நம்மக்கிட்டே டென்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, பட் அவங்க டென்ட்டு ரொம்ப அதிகமாக ரேட்டு சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எனக்கு நைட்டில் அதுவும் ஹிமாலயாஸில் ஒரு ரிவர் பெட்டில் டென்ட்டு ஸ்டே பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இப்போ லொக்கேஷன் வந்து தீக்ஷா ரிவர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:45 தான் ஆகுது. ஆனால் எப்படி இருட்டிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதை விட இருட்டாக அங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம போனால் தான் அந்த இடம் எப்படி என்ன எங்கே நம்ம ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் எங்கேயுமே நிற்காமல் போயிட்டுருக்கேன். இந்த டீ மட்டும் அடித்தேன். அதுக்கப்புறம் அந்த புத்தர் கோயில் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தேன். நம்ம மலை மேலே ஏற போகிறோம், செம்ம அட்வென்ச்சராக இருக்க போது. நம்ம வந்து இமயமலை மேலே ஏற போகிறோம். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமயம் மலை இருக்குது. ஒரு அட்டகாசமாக திருப்பி நான் இமயமலைக்கு வந்துட்டேன். ஹாய் மவுண்டைன்ஸ், ஐ எம் கம்மிங். நீ மறுபடியும் என்னை கூப்பிட்ட, நான் உங்ககிட்ட வந்துட்டேன். செம்ம 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 ஃபீல் கிராஸ், செம்மையாக குளிருது, ஆனாலும் நல்ல ஒரு ஃபீலிங்ஸு. சரியாக இருக்க போகுது ரைடு. பெட்ரோலை மேலே போட்டுருவோம். வருஷம் நான் சொன்ன மாதிரி இதே நாள் வந்தேன், இமயமலை மேலே தொட்டேன். ஸோ இதே நாள் இங்கேயும் வந்திருக்கேன். நினச்சா அப்படியே பெருமையாக இருக்குங்க, பெருமையாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஓரத்தில் இதான் தீக்ஷா ரிவர். இந்த தீக்ஷா ரிவர் பார்த்துட்டேன். ஸோ இந்த தீக்ஷா ரிவர் ஓரமாக தான் நமக்கு வந்து இந்த பாதை கேங்டாக் வரைக்குமே போகும். வந்து ஹில்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும், ஏன்னா நான் வந்து தனியாக போய்கிட்டு இருக்கேன். அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு பிளேஸும் பார்த்து என்ஜாய் பண்ண தான் முடியும். ரோட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தனியாக போயிட்டுருக்கனால ஹெல்ப்புக்கு யாரையுமே கூப்பிட முடியாது. இது வரைக்கும் பைபாஸில் கூட பரவாயில்ல வேறு மாதிரி, ஆனால் இங்கே வந்து ஹெல்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப 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 ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கேன். நான் போட்டிருக்க பிளேஸ் வந்து இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 கிலோமீட்டர் நான் வந்து மேலே ஏறணும். ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. நான் பாட்டுக்கு, ஆனால் மழை ரோட்டை போட்டேன்னா வண்டி ஏபிஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஏபிஎஸ்லாம் அப்படி அப்படியே போட்டு பழக்கம் இல்லை.
காய்ஸ் செம்ம டிராஃபிக்கு, நம்மளால் ஓட்ட முடியல, அதனால் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வண்டிகள் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வச்சுருக்கேன். வியூவை மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பனியை பாருங்கள், மிஸ்ட்டை அந்த தீக்ஷா ரிவர் மேலே அப்படி பட்டிருக்கு. ஷே, ஆனால் தண்ணி ஓடலைங்க, நிற்க தான் செய்யுது, அவ்வளோ கிளியராக இருக்க தான் செய்யுது. ஆனால் அழுக்கு தண்ணியாக இருக்குது, அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்களா, செம்மையான ஒரு ஹிமாலயாஸ் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். அட்ட 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 நினச்சாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி எல்லாமே நல்லா இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ரெயின் கியர்ஸ் எல்லாமே போட்டேன், மழை வரும் அப்படின்ற வர்ற வண்டியெல்லாம் வைப்பர் போட்டுட்டு வந்தாங்க. அப்போ மேலே ஏற ஏற மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கியர்ஸு பைக்குக்கு எல்லாம் உண்டான எல்லாமே போட்டாச்சு. ஆனால் மழை வர காரணம் குளிர் இருக்குது, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, டிராஃபிக்கு வேறு லெவலில் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் போகணும். நல்லா இருக்குது, சூப்பரான. ஏறும்போதே இந்தாங்கிறதுக்குள்ளே அட்வென்ச்சர் ஆரம்பிச்சுட்டு போயிருங்க, அதுதான் நமக்கு பிடிக்கும். நம்ம அப்படியே மெல்ல 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 கெயின் ஆகிட்டு இருக்கிறத விட இந்தாங்கிறதுக்குள்ளே அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். கேங்டாக் போவோம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். என்ன இருக்குது, அப்படியே நைட் ஆனாலும் கேங்டாக் வரைக்கும் ரைடு பண்ணிக்கிட்டே இருப்போம். வண்டிகள் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும், இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கேங்டாக்கு அப்புறமா தான் மிலிட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உண்டு. ஸோ கேங்டாக் வரைக்குமே நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் இதே ரைட்டில் போய்கிட்டே இருக்கலாம். என்ன வாங்க காய்ஸ், இதுதான் தீஸ்தா ரிவர். ஆக்சுவலி நான் இங்கே தான் டென்ட் ஸ்டே பண்ணலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியே வந்து இப்படி போகுது, கீழே மலைக்கு கீழே இறங்குது. நம்ம அந்த தீஸ்தா ரிவரை ஓரமாகவே தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மேலே போகுது இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த வண்டிலாம் வர்றது இந்த பக்கம் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம இங்கே தீஸ்தா மார்க்கெட்டில் தான் ஸ்டே பண்ணலாமா இல்லைனா கேங்டாக் போயிடலாமான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இங்கே ஸ்டே இருந்துச்சுன்னா இங்கேயே பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா கேங்டாக் இங்கேருந்து 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. இந்த மலையில் இருட்டில் ஓட்டவா அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணலான்ட்டு வந்திருந்தேன், டென்ட்டு ஸ்டே பண்ணலான்ட்டு. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஊரில் வெயில் அடிக்குது, ஸோ இங்கேயும் ஓரளவு நார்மலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டு சீரழிவாக இருக்குங்க. என்னத்தை செய்ய, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த அருமையான தீஸ்தா ரிவர், அந்த தீஸ்தா மார்க்கெட், அது ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா தீஸ்தா தான். தீஸ்தா பசார்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே இருக்கு இல்லையா பசார் எல்லாமே. ஸோ அவ்வளோ அல்டிமேட்டான இந்த ஊருக்கு முன்னாடி மேலே ஒரு பாலத்தில் நின்றுட்டுருக்கேங்க. அகைன் நம்ம லடாக் கொடி எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாச்சு, அங்கே இருக்குல்ல. ஸோ வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நான் இங்கே யார்கிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். A few moments later. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம ட்ரீம் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. வேறு லெவல் அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபீலிங்கை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஓவராக பேசுவேன் நான், அதனால் இந்த இடத்த பற்றியும் ஓவராக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. காலையில் உங்களுக்கு இந்த லொக்கேஷனை காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு, சாதாரண கஷ்டம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மளால் நிற்கக்கூட முடியல, வலிக்கு எங்கே உழுவணும்னு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிளோடு அனுபவிச்சு 8 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு ஒரு ஆஃப் ரோடு செஷனில் வந்து சேர்ந்தேன். தன்னந்தனியாக இருட்டில் ஆஃப் ரோட் செஷனில் வந்து சேர்ந்தேன். வேறு லெவல் ஒரு ஃபீலிங்கு. ஸோ நாளைக்கு காலையில் இந்த இடம் எப்படி இருக்குது, இதை சுற்றின இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, நான் எங்கே தங்கியிருக்கேன், ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் தனியாகவே சொல்கிறேன். சரியா, உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு செம்மையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.